எதிர்பார்க்காம திடீர்னு ஈவினிங் போல மழை வந்துருச்சு. சரி வினுவ வந்து "நீங்க எங்கேயும் போகாதீங்க. எனக்கு இத வந்து வெள்ளத்த இடிச்சு குடுங்க. நான் ஒண்ணு செய்ய போறேன்" அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு இருந்தேன். இந்த மரவள்ளி கிழங்கு எனக்கு பிடிக்காது. எங்க அம்மா அதனால இப்படி செஞ்சு குடுப்பாங்க. அது எனக்கு பிடிக்கும். ஸோ நானும் என் பாப்பா சாப்பிட மாட்டேங்கிறான்னு இப்படி செஞ்சுட்டு இருக்கேன். எல்லாம் கட் பண்ணிட்டு, சீச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வெல்லம் தேவையானத ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வந்து அலுமினிய சட்டியில செஞ்சா தான் நல்லாருக்கும் அப்படின்னாங்க. அதனால அதில கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு இத போட்டுட்டேன். நல்ல கோல்டன் ப்ரவுன் கலர்ல வர வரைக்கும் கிண்டிட்டு, தட்டுல இப்படி தட்டிட்டு எங்க அம்மா எடுத்து போட சொன்னாங்க. பட் அ எல்லாமே கரெக்ட்டா தான் பண்ணேன். ஆனா எடுத்து போடும்போது பிஞ்சு பிஞ்சு வந்துச்சு. ஸோ இது செட் ஆகாதுன்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன், அது தோசைக்கல் மேலேயே வச்சு கைய வச்சு நல்லா அமுக்கி விட ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கு இடையில என் பாப்பா எந்திரிக்கவும் நான் வந்து அவள பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எங்க அவ்வா, என் ஹஸ்பண்ட் யாராவது வந்ததுக்கப்புறம் தான் அத செய்ய முடியும். இவ கூட விளையாடுறது எவ்வளோ ஜாலி தெரியுமா? ஸோ ஜாலியா விளையாடிட்டு இருந்தேன். திடீர்னு டீ ஷர்ட் ஞாபகம் வந்துருச்சு. கழட்டி விடுமான்னு அழுதுட்டு இருந்தா. ஸோ ஈவினிங் ஆரம்பிச்சத நைட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். எல்லாரும் சூப்பரா சாப்பிட்டோம். செம்மையா இருந்தது. மரவள்ளிக்கிழங்கு அல்வான்னு வச்சுக்கோங்க. சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டா. வீடியோல இத கேட்டிருந்தீங்க. என்ன நட்ஸ் பால் குடுக்குறீங்க சொல்லியிருந்தீங்களேன்னு. எல்லா நட்ஸ்லயும் 3 ஊற வச்சுருவேன் நைட்டே. கொஞ்சம் பால் ஊத்தி அரைச்சு குடுப்பேன். பால்ல மிக்ஸ் பண்ணி வடிகட்டி தான் குடுப்பேன். சூப்பரா இருக்கும். வெயிட் கெயின் ஆகுறதுக்கு நாட்டு சர்க்கரை போட்டு குடுங்க.